இது நமது காங்கேயம் சைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டெல்லாம் போட்டு இது புனியாச்சனை முடிஞ்சுது. இதில் மேலே வந்து பர்கோலாவில் ஸ்பாட் லைட் வச்சுருக்கோம், எல்லாமே வார்ம் லைட்டு. அதே வந்து மேலே டேங்குக்கு மேலே வந்து 4 பக்கம் சுற்றி 4 லைட் வச்சுருக்கோம். அதுவாக வந்து 2 லைட்டு வந்து எலிவேஷன் லைட்டு, இதுவும் அது இன்னும் போடலை, இனிமேல் தான் அது போடணும். அதுவாக கீழே காம்பவுண்டில் மொத்தம் 4 ப்ளஸ் இங்கே ஒன்று 5, மொத்தம் 5 லைட் வந்து 2-வே லைட். இன்னும் ப்ரொஃபைல் லைட் மாட்டலை, இனிமேல் தான் அது மாட்டணும். அதற்கு பெங்களூர் போய் தான் வந்து பாட்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே தினேஷ் எங்கேயே ஏறுறாரே. ஏனுங்க தினேஷ், என்னாச்சு? ஏன் கழட்டி போட்டீங்க? அப்படியா? ஓகே, சரி, ரைட்டுங்க. ஓகே. ஆ தெரியல. இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சுவரில் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை இருக்குது. பெயிண்டிங் வேலை முடிச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த நேரம் 2 ப்ரொஃபைல் வருது, அது வந்து இனிமேல் தான் போடணும். இங்கே வந்து சர்வீஸ் வந்து இங்கே தான் ஷிஃப்டிங் பண்ணி வைக்கணும், சிங்கிள் ஃபேஸ் சர்வீஸு. கேட்டுக்கு வெளியே முன்னாடி என்ட்ரன்ஸ். இன்னைக்கு தான் கேட் லைட் வந்துச்சு, சூப்பராக இருக்குது. ஏங்க தினேஷ் மேலே ஏறிட்டீங்க? கேப் வருதா? பார்த்து டைப் பண்ணுங்க. எலக்ட்ரிக்கல் கோபி. இவர் தான் நம்ம வீட்டினுடைய ஹவுஸ் ஓனரு. இப்போ வீடு நல்லா கட்டியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டுருக்காரு. பக்கத்தில் இன்ஜினியர் சபரி அவர் நின்றுட்டு இருந்தார். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எல்லாமே எல்லா வேலையும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போ வெஜ்ஜு அது ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூம் மட்டும் இன்னும் ஒர்க் வந்து ஃபினிஷிங் ஆகாமல் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த எலிவேஷனுக்கு வந்து 2 லைட் இன்னும் வரல, அது வந்துருச்சு அப்படின்ட்டா ஓகே. அது வந்து 4-வே லைட் தான் சொல்லியிருக்கோம். 4-வே லைட்டு ப்ளஸ் வந்து அந்த பாத்ரூம் ஒர்க் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா ஓவர். அதுக்கப்புறம் எல்லாமே போதுன்ட்டாங்க ஃபினிஷிங்கில். அப்புறம் அதுவோ ஹாலில் வந்து ஃபால் சீலிங் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.